இன்றைய தலைப்பு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவரோட இயற்பெயர் என்னன்னா சுப்பையான்னு அழைக்கப்படுற சுப்பிரமணியன். இவரது பெற்றோர் சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மையார். மனைவி செல்லம்மாள். இவர் வாழ்ந்த காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 முடிய. இவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது 1982. இவருக்கு பல்கலைக்கழகம் நிறுவியிருக்காங்க கோவையில். இவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற எட்டயபுரம்ங்கிற ஊர் தான் பாரதியார் பிறந்த ஊர். பாரதியாருக்கு பாரதிங்கிற பட்டம் எப்போ வழங்கப்பட்டனா அவரோட 11 வயதில், அதாவது 1893. யார் வழங்கினாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டம் பாரதியாருக்கு வழங்கப்பட்டது. இந்த பாரதி அப்படிங்கிறது அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பட்டமாகும். இதுவே அறிவில் சிறந்த துறவரத்தாருக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சரஸ்வதி அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த பாரதி, சரஸ்வதி இந்த 2 பேருமே கலைமகளை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியார் ஆற்றிய பணிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு கவிஞராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இதழாளராக, எழுத்தாளராக, பேச்சாளராக, பாடகராக, கட்டுரையாளராக, கதை ஆசிரியராக, மொழிபெயர்ப்பாளராக, அரசியல் அறிஞராக, ஆன்மீகவாதியாக, ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனையாளராக, ஒரு விடுதலை போராட்ட வீரராக, இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியராகவும் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் அவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அவருக்கு மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு 14 மொழிகளுக்கு மேலே அவர் மொழிப்புலமை வாய்ந்தவராக இருக்கிறாரு. அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது அவர் தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை மொழியிலையுமே தமிழ் மாதிரி வேறு எந்த மொழியுமே இல்லை, அப்படி இனிதான ஒரு மொழி இல்லை அப்படிங்கிறத தன்னோட கூற்றில் கூறியிருப்பார். அடுத்ததாக பாரதியார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இந்த 3 நூல்களையும் முப்பெரும் காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முப்பெரும் காப்பியம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பாரதியார் இயற்றிய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது மட்டும் இல்லாமல் அவர் புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, நவரத்தின கதைகள், சின்னசங்கரன் கதை, விநாயகர் நான்மணி மாலை போன்ற நூல்களையும் அவர் இயற்றியிருக்காரு. அடுத்ததாக அவர் உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு. முதல் நூல் ஞானரதம். தமிழில் முதல்ல வெளியான உரைநடை நூல் ஞானரதம் தான். அதை இயற்றினது நமது பாரதியார் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் சந்திரிகையின் கதை, தராசு போன்ற உரைநடை நூல்களையும் பாரதியார் அவர்கள் இயற்றியுள்ளார். பாரதியாரும் அவரது பத்திரிகை பணியும் 1904 சென்னையிலேருந்து வெளிவர்ற சுதேசிமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணிபுரிகிறாரு நம்ம பாரதியார் அவர்கள். இந்த சுதேசிமித்திரன் பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னா சுப்பிரமணியர் ஐயர் அவர்கள். அதுக்கப்புறமா 1905 சக்கரவர்த்தினிங்கிற ஒரு வார இதழில் தொடங்குறாரு நம்ம பாரதியார் அவர்கள். அதுக்கப்புறமா 1907 இந்தியாங்கிற வார இதழையும், 1908 பாலபாரதம், கர்மயோகி அப்படிங்கிற ஆங்கில இதழ்களையும் நடத்திட்டு வராரு பாரதியார் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் சூரியோதயம், விஜயா போன்ற பத்திரிகைகளிலேயும் பணிபுரிஞ்சிட்டு வராரு. இது மட்டும் இல்லாமல் தமிழ் இதழியலில் கருத்து படங்களை முதல்ல கொண்டு வந்த பெருமை பாரதியார் அவர்களே சேரும். பாரதியார் அவர்கள் சித்ராவளிங்கிற இதழை கருத்து படங்களுக்காக நடத்தணும் அப்படின்னு நினச்சாரு. பட் அவரால் அது முடியாததுனால இந்தியா, விஜயாங்கிற இதழ்களில் கருத்து படங்களை வெளியிட்டு வராரு. இது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தன்னோட கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற வகையில் தன்னோட பெயரில் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களோட பெயரும் எந்த விதத்துலேயும் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எப்பயுமே புனைப்பெயர்களில் தான் எழுதிட்டு வராரு. என்னென்ன புனைப்பெயர்களில் எழுதினார் அப்படின்னா காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்தியதீரர், ஷெல்லிதாசன், வேதாந்தி, ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, கிருஷ்ணன், பிஞ்சு காளிதாசன் அப்படிங்கிற புனைப்பெயர்களில் தான் தன்னோட கருத்துக்களை அவர் பதிவிட்டுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவி செல்லம்மா அவர்களையும் கண்ணம்மா, வள்ளி அப்படிங்கிற புனைப்பெயர்களில் தான் எழுதிட்டு வராரு. பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா
பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை எப்படிலாம் புகழ்றாரு அப்படின்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் அப்படியெல்லாம் குறிப்பிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் வேறு சில சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நீண்டு துயில் நீக்க பாடி வந்த நிலா, பாட்டுக்கொரு புலவன் பாரதி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகாகவி என பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு நமது பாரதியார் அவர்கள். பாரதியார் பற்றிய இன்னும் சில தகவல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நமது பாரதியாரோடைய ஞான குரு யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நிவேதிதா தேவி அவர்கள். அரசியல் குரு யார் அப்படின்னா, திலகர் அவர்கள். பாரதியார் அவர்கள் வந்து ஒரு புது கவிதையின் முன்னோடியாக திகழ்ந்தவர். அவருக்கு தன்னோட புது கவிதையின் முன்னோடியாக விளங்கியவர்னா வால்ட் விட்மன் அவர்கள் தான். பாரதியார் அவர்கள் முதல் கவிஞர், கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் அவர்கள் தான். பாரதியாரோட பாடல்களை முதல்ல அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னா, பரளி சு. நெல்லையப்பர் அவர்கள். பாரதிக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டம் அளித்தவர் யாருன்னா, வாரானா ராமசாமி ஐயங்கார் அவர்கள். அச்சில் ஏறிய முதல்ல அவரோட அச்சில் ஏறிய பாரதியின் முதல் நூல் என்ன அப்படின்னா, ஸ்வதேச கீதங்கள். பாரதியாரோட பாடல்களை முதல்ல வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வி. கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள். பாரதியார் அவர்கள் ஆங்கில கவிஞரான ஷெல்லி மீது கொண்ட ஈடுபாட்டால் தான் தன்னை ஷெல்லிதாசன் என அவரே வந்து தன்னை அழைச்சி கொண்டார். அந்த புனைப்பெயர்கள்லேயும் இதழ்களில் எழுதி கொண்டு வந்திருக்காரு.